இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க கோரி டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்தில் சசிகலா, பன்னீர்செல்வம் தரப்பு தங்கள் வாதங்களை முன்வைத்தது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் விரைவில் முடிவை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆர்கே நகரில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி நடைபெற உள்ள இடைத்தேர்தலில் அதிமுக சசிகலா அணி சார்பில் டிடிவி தினகரனும், பன்னீர்செல்வம் அணி சார்பில் மதுசூதனனும் போட்டியிடுகின்றனர். இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கே ஒதுக்க வேண்டுமென பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த முன்னாள் எம்பி மனோஜ் பாண்டியன் தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்திருந்தார். இந்த விவகாரத்தில் இரு தரப்பினரிடமும் டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்தில் விசாரணை நடைபெற்றது. இதில் பன்னீர்செல்வம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அதிமுக பொதுச் செயலாளரை பொதுக்குழு நியமனம் செய்ய முடியாது என்றும், அனைத்து தொண்டர்களால் மட்டுமே அவர் தேர்வு செய்யப்பட முடியும் என்றும் வாதிட்டனர். சசிகலா நியமனம் செல்லாது என்பதால் அவர் கட்சியில் இருந்து பலரை நீக்கியதும் நியமித்ததும் கூட செல்லாது எனவும் பன்னீர்செல்வம் தரப்பு வழக்கறிஞர்கள் கூறினர். குற்றவாளியாக இருக்கும் சூழ்நிலையில் அதிமுகவில் சசிகலா எந்த பொறுப்பும் வகிக்க முடியாது என்றும் பன்னீர்செல்வம் தரப்பு வாதிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட விதிகளின்படி பொதுச் செயலாளர் தான் ஒரு கேண்டிடேட்டுக்கு, ஒரு போட்டியிடுகின்ற ஒரு வேட்பாளருக்கு சின்னத்தை ஒதுக்க முடியும். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு குற்றவாளியாக இருக்கக்கூடிய சசிகலாவுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று வாதிட்டோம். சசிகலா அணி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அரிமா சுந்தரம் சட்டமன்றத்தில் 122 எம்எல்ஏக்களின் ஆதரவை நிரூபித்ததை சுட்டிக்காட்டியதுடன் 37 எம்பிக்களும் தங்கள் தரப்புக்கு ஆதரவாக உள்ளதாகவும் தெரிவித்தார். பன்னீர்செல்வம் தரப்பு அவர்களை 43,63,328 தொண்டர்கள் ஆதரிப்பதாக கூறியுள்ளதாகவும், ஆனால் அதிமுகவில் மொத்தம் 1.5 கோடி தொண்டர்கள் இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனால் பெரும்பாலான தொண்டர்கள் சசிகலாவை ஆதரிப்பதை பன்னீர்செல்வம் தரப்பே ஒத்துக்கொள்வதாகவும் அரிமா சுந்தரம் வாதிட்டார். மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கொன்றில் வி.கே. சசிகலா நியமனம் செல்லும் என மதுசூதனன் பதில் மனு தாக்கல் செய்ததையும் சசிகலா தரப்பு சுட்டிக்காட்டியது. ஆனால் அதே மதுசூதனன் தேர்தல் ஆணையத்தில் சசிகலா நியமனம் தவறு என முறையிட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இப்படி முரண்பட்ட தகவல்களை மதுசூதனன் அளிப்பது ஏன் என தேர்தல் ஆணையம் கேள்வி எழுப்பியது. சசிகலா அணியில் இருந்தபோது மதுசூதனனுக்கு தவறான சட்ட ஆலோசனை வழங்கப்பட்டதாக பன்னீர்செல்வம் தரப்பு வழக்கறிஞர் வைத்தியநாதன் விளக்கமளித்தார். அதைத் தொடர்ந்து வாதிட்ட சசிகலா தரப்பு வழக்கறிஞர் சல்மான் குர்ஷித், சசிகலா நியமனம் செல்லும் என்பதால் அவரால் துணை பொதுச் செயலாளராக தினகரன் நியமிக்கப்பட்டதும் செல்லும் என்றார். அதிமுகவில் துணை பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட விதி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். டிடிவி தினகரன் புதிய உறுப்பினர் அல்ல என்றும், கட்சியில் பல ஆண்டுகள் செயல்பட்டுள்ளதாகவும் சல்மான் குர்ஷித் தெரிவித்தார். They themselves did not have the majority of the legislators, the chief minister and the cabinet, majority of parliamentarians, the majority of the general council were all with the respondents, and there was no case for them to claim a majority, so they would have no right at all to claim for the allotment of the symbol to them. And if they cannot claim for the allotment of symbol to them, there's no question of stopping us from using the symbol. So arguments were heard in full. இரு தரப்பினரும் வாதிட்டுள்ள நிலையில் இரட்டை இலை சின்னத்தை யாருக்கு ஒதுக்குவது என வியாழக்கிழமை காலைக்குள் தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது.